இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ சரியா இருக்கான்னு பாருங்க. பக்காவா நீட்டா இருக்கு. அப்புறம் இதே மாதிரி நம்ம நீட்டா கம் போட்டு ஒட்டி அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம். சூப்பர். அக்காவும் மாமாவும் சேர்ந்து வீடெல்லாம் கட்டுறாங்க பாரு. அண்ணன் அண்ணிய இன்ஜினியராவே ஆக்கிட்டு வர போல இருக்கு. மேடம், ஆர்டர் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அவங்க கேட்ட ஆர்டரை முழுசும் ரெடி பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலையா அவங்க சொன்ன டைமுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். உடனடியா ஃபோன் பண்ணி அவங்கள வந்து எடுத்துட்டு போக சொல்லிடலாம். இல்ல நம்ம வண்டியிலேயே கொண்டு போய் டெலிவரியா கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துடலாம். சரி மேடம், கால் பண்ணி பேசுறேன். மேடம், இந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது மேடம். என்ன சார் நீங்க இன்னும் விசிட்டிங் கார்டுல 2-3 நம்பர் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பாருங்க. ஆபீஸ் நம்பர் கூட இருந்துச்சு. Calling is either switched off or not reachable at the moment. Please try later. நீங்கள் அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. தயவு செய்து இன்னும் முயற்சிக்கவும். The mobile number you have dialed is currently not reachable. Try again later. என்ன சார் இது? ஒரு நம்பர் விடாம எல்லா நம்பரும் இப்படியே வருது. மேடம், இந்த விசிட்டிங் கார்டுல இருக்கிற எல்லா நம்பரும் ஒரே நேரத்துல வேலை செய்யாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மேடம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். ஐயோ, என்ன சார் இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஆமா மேடம், வேணும்னே நம்மள பிரச்சனையில சிக்க வைக்க யாரோ இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய ஆர்டர் 2 லட்சம் ரூபாய்க்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கோம். இது மொத்தத்தையும் கொண்டு போய் கொடுக்கலன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை. அவங்க தான் காசு வேற செட்டில் பண்ணிருக்காங்கல்ல. இல்ல மேடம், 10,000 தான் கேஷ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பரே பொய்யா இருக்கிறப்போ அந்த செக்கை எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. அதனால தான் நாம எப்பவுமே எந்த ஆர்டருக்கும் செக்கே வாங்குறது இல்ல மேடம். என்ன இப்படி சொல்றீங்க? வந்த முத நாளே பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்படி ஒரு சங்கடத்தை கொடுத்துட்டியே. என்ன ஆகும் ஏதாகும்னு ஒண்ணுமே புரியலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வீட்ல ஆளுக்கு கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லட்டும்? ஐயோ, இப்படி மாட்டிக்கிட்டேனே. மாமா சொல்றது உண்மைதானே? எனக்கு என்ன தாத்தா வியாபாரத்தை பத்தி தெரியும்? எங்கேயோ கிராமத்துல ரோட்ல அதிரசம் வித்துட்டு இருந்தவனா என்ன கொண்டு போய் இவ்ளோ பெரிய கடையில உட்கார வச்சீங்கன்னா எனக்கு ஒன்னும் தெரியல தாத்தா. எனக்கு பலகாரம் பண்ண தெரியும், ரோடா போய் விற்க தெரியும். ஆனா இப்படி வியாபாரம் பண்றதுக்கு எல்லாம் நான் அவ்வளவு சமத்து கிடையாது. பசின்னு யாராவது வந்து நின்னா தூக்கி கொடுத்துருவேன். ரொம்ப ஈஸியா ஜனங்களை நம்பிடுவேன் தாத்தா. நான் என்ன பண்ணட்டும் தாத்தா? அதுலலாம் ஒண்ணும் தப்பு இல்லம்மா. அதுதான் மனுஷனோட இயல்பே.
இல்ல தாத்தா, ஏற்கனவே ஆசிரமத்துக்கு நான் ஸ்வீட் பண்ணி கொடுத்தப்போ வேம்பு சார் மட்டும் வரலன்னா எல்லா அஞ்சலி ஸ்வீட் கடைக்கும் சேர்த்து பெரிய பிரச்சனை வந்திருக்கும். இதெல்லாம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குன கடைங்க, மிகப்பெரிய சாம்ராஜ்யம். என்ன மாதிரி ஒரு ஆளால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது தாத்தா. சரி விடுமா, அழாத. இல்ல தாத்தா, இல்ல, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் கடைக்கு போக மாட்டேன். எனக்கு இந்த பிசினஸ் அது இதுன்னு எதுவுமே வேண்டாம். நான் வீட்ல சமைச்சுக்கிட்டு வீட்டோடவே இருந்துக்கிறேன் தாத்தா. இந்தாங்க. மம்மி, என்ன இது? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இப்படி பயந்து பயந்து ஓடிட்டே இருந்தா எங்க போய் ஒளியறது? அப்புறம் ஒளியறதுக்கு இடமே இருக்காத. இங்க பாரு, இது எப்படியாவது சரி பண்ணிக்கலாம். உனக்கு என்ன, ஒரு கடை சொந்தமா திறக்கணும், அது வெற்றிகரமா நடத்தணுங்கிறதான உன்னுடைய குறிக்கோள். ஒருவேளை நீ ஒரு கடையை திறந்து அங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா இப்படிதான் விட்டுட்டு ஓடி வந்திருப்பியா? உன் கனவுக்கான பலம் இதுதானா பொம்மி? ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட முடியுமா? ரோட்ல போகும்போது சில சமயம் ஆக்சிடென்ட் ஆகதான் செய்யும். அதுக்காக நான் ரோட்டுக்கே போக மாட்டேன்னு சொல்றது முட்டாள்தனம் இல்லையா? இங்க பாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை எதிர்த்து நின்னு போராடி ஜெயிச்சு காட்டணுங்கிற மனசு வேணும். இங்க பாரு பொம்மி, விழறதை விட எப்படி எந்திரிச்சு எப்படி வெற்றிகரமா நிக்கிறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆர்டர்ல கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த சாம்பிள் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி ஸ்மால் கவர் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. மேனேஜர் சார், நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். பொம்மி நிர்வாகத்துல வர 4 பிரான்ச் அட்ரஸும் போட்ட விசிட்டிங் கார்டு நம்ம கிட்ட இருக்கா? இருக்கு சார், இன்னைக்கு தான் அடிச்சு வந்திருக்கு. வெரி குட். அந்த விசிட்டிங் கார்டை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரேன். பொம்மி, நீயும் இதே மாதிரி கொஞ்சம் பேக் பண்ணு. வேம்பு சார், இதையெல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க? ப்ராஃபிட் எடுக்க ஒரு ஏற்பாடு பண்ண போறேன். நான் சொல்ற விஷயத்தை மட்டும் நீ உடனடியாக செயல்படுத்து. நாளைக்கு வரைக்கும் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. ஆமா ஆமா, நான் ஓட்டாண்டியா உட்கார்றத நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கணுமா?